இந்த திருமண தடை இருக்குது பாருங்க, அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வேலை கிடைக்காதவங்க, சொத்துல நிலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, நோயால் கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் சில சமயம் நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னு போயிருப்போம், பரிகாரம் எவ்வளவோ செஞ்சு பார்த்துருப்போம். அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பதிவு தான் இது. அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 2665 அடி உயரம். கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், இன்றைய கலியுகத்தில் கல் மலையாகவும் விளங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருக்கிறதாக புவியியல் வல்லுநர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரிவலம் போகிறப்ப எங்கேயாவது ஆரம்பித்து எங்கேயாவதெல்லாம் முடிக்கக்கூடாது. இதற்குன்னு இது இருக்குது. அதை ஒரு தனி பதிவில் நம்ம பார்க்கலாம். மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே போகிறாங்க. இது வாகனத்தில் நம்ம போகக்கூடாது, அதற்கான பலன் கிடைக்காது. கிரிவல பாதையில் 8 திசையிலையும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் இப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம வணங்கிட்டு நடந்து போனோம் அப்படின்னா தான் நல்லது. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வர்றாங்க. ஆனால் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த நாட்களில் நம்ம வலம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது மிகச்சிறந்த மாதங்களாக பெரியோர்களால் சொல்லப்படுது. இறைவனை தியானித்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடக்கணும். எதையாவது பேசிக்கிட்டு 14 கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியமே கிடையாதுங்க. ஒரு மாசமாக இருக்கிற பெண் என்ன பண்ணுவா, எந்திரிச்சா உட்காந்தா ஒவ்வொரு சமயமும் அவளையும் அறியாமையே அந்த வயிற்றுல கை போயிடும். அந்த குழந்தையே நினச்சிக்கிட்டு இருப்பா. அதுபோல் நம்ம கிரிவலம் வர்றப்போ ஒவ்வொரு செகண்டும் அந்த அண்ணாமலையாரை நினச்சிக்கிட்டே நடக்கணும். அப்போ தான் நமக்கு புண்ணியம். இந்த மலையில் எண்கோண வடிவத்தில் 8 சிவலிங்கங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதே போல் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு சிறப்பம்சமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன், இப்படி 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக இருக்கு இல்லையா? இதில் போய் கண்டதை பேசிக்கிட்டு, ஊரு கதையை பேசிக்கிட்டு, இல்லை எதையோ ஒரு சிந்தனையை ஆசை போட்டுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா அதனால் என்ன புண்ணியம்? அதனால் ஒவ்வொரு அடியிலையும் நம்ம திருவண்ணாமலை அந்த எம்பெருமானை நினைத்து அரோகரா அரோகரான்னு சொல்லிக்கிட்டே நடந்தோம் அப்படின்னா தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை அப்படிங்கிறதே அண்ணுதல், நெருங்குதல் அப்படின்னு பொருள். அண்ணா அப்படின்னா நெருங்கவே முடியாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு இந்த ராசிக்காரர்கள் நெருப்பு மலையாக, அண்ணா மலையாக அங்கு இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு பாருங்கள், அனுபவத்திலேயே உணர்வீங்க. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போனால் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஆனாலும் செவ்வாய், சூரியன், குரு ஆகிய கிரகங்களால் ஆளப்படக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரர்கள் போனால் மிகவும் சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நெருப்பு ராசிகள். திருவண்ணாமலை அப்படிங்கிறதே என்ன? ஒரு ஜோதி பிளம்பாக, நெருப்பாக ஈசன் காட்சி கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு இந்த ராசிக்காரர்கள் போனால் அப்போ எப்படி இருக்கும்? இவங்களே ஆல்ரெடி நெருப்புக்குரியவர்கள். அப்போ ஜோதி வடிவமாக காணப்படக்கூடிய இறைவனை இந்த ராசிக்காரர்கள் போய் தரிசனம் செய்யும்போது இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளானது அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பூமிக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வதாக சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் மலையை சூரியன் குறுக்க கடக்காமல் வலம் செல்வதை காட்டுகின்றனர். சூரியன் மலையை வலம் வருவது உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிறு கிரிவலம் செஞ்சோம் அப்படின்னா சிவலோகமாம் திருக்கைலாயத்தில் தேவர்களாய் வீற்றிருக்கும் சிறப்பை நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செய்தோம் அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் தீரும், தம்பதியர்கள்ட்ட ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
அடுத்தது திங்கட்கிழமை கிரிவலம் வர்றவங்க வந்து 7 லோகத்தையும் ஆண்டு சிவ விஸ்வரூபத்தை அடைவர் என்று சொல்லப்படுது. திங்கட்கிழமை கிரிவலத்தால் திருமண தடை அகலும். திங்கள் பௌர்ணமியில் திருவண்ணாமலையை வலம் வந்து தான் பிரம்மா வந்து சரஸ்வதி தேவியை மணந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் திங்களும் பௌர்ணமியும் சேரும் தினத்தன்று நீதித்துறையில் உள்ளவர்கள் கிரிவலம் வந்தால் அவர்களுக்கு வாக்கு வன்மையும் வழக்கு வெற்றியும் ஏற்படுமா. தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை மிதித்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படும் கெடுபலன்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் செஞ்சோம் அப்படின்னா கடன் தொல்லை வறுமை அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அண்ணாமலையாரை நம்ம அப்போ போய் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை கிரிவலத்தால் உத்தியோக நிமித்தமாக ஏற்படும் பொறாமை, கலகம், அவமானம், பகையுணர்ச்சி இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. புதன்கிழமை அன்று கிரிவலம் செஞ்சோம் அப்படின்னா ஸ்ரீ பூத நாராயண பெருமாளே ஏதேனும் ஒரு வடிவத்தில் அன்னைக்கு வந்து துணை வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாராம். அன்னைக்கு வந்து நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா உத்தியோக உயர்வு, தொழிலில் திறமையும், வாரா கடனும் வசூலாகும், பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், சந்தான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் வந்தோம் அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து குரு வடிவத்தில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம கூட வருவார். வியாழன் கிரிவலத்தால் சகலவித திருமண தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் அசுரர்கள் தங்களுக்கு அளப்பரிய செல்வங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு திருமகளை வற்புறுத்தினார்களாம். ஆனால் திருமகள் அவங்களோட பேராசைக்கு இணங்காமல் அவர்களிடமிருந்து தப்பித்து திருவண்ணாமலைக்கு வந்து தைல எண்ணெயில் தீபமாய் உறைந்து தீபமாக கிரிவலம் வந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தோம் அப்படின்னா இல்லற பெண்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. எதிரிகளால் ஏற்படுகின்ற பில்லி சூனியம், ஏவல் இதெல்லாம் வந்து துன்பங்கள் அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சனிக்கிழமை கிரிவலம் வர்றவங்களுக்கு நவக்கோள்களும் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அதற்கான சிறப்பான பலன்களை கொடுப்பார்களாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.